ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க பவி பேசுறேன். வெல்கம் டு அவர் பவியின் பக்கங்கள் சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ரெசிபி என்ன அப்டின்னா, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். சட்டுன்னு ஒரு 3 முட்டை இருந்தா போதும். கண்டிப்பா உங்களால இத செய்ய முடியும். அவ்ளோ ஈஸியான மெத்தட் தான். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அது மாதிரி லஞ்ச் பாக்ஸ் குடுக்குறதுக்கு நம்ம என்ன வேணும் அப்டின்னு யோசிக்கிற அந்த நேரத்துல டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். சரி வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் வந்து ஒரு பல்லாரி வெங்காயத்தையும், பச்சை கலர்ல இருக்கிற குடமிளகாவையும் நான் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ ரொம்ப பெருசாவும் கட் பண்ணக்கூடாது. ரொம்ப குட்டியாவும் கட் பண்ணக்கூடாது. மீடியம் சைஸ் கட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, நீங்க சின்ன குழந்தைங்க பண்ணீங்கன்னா நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். நெய் இல்லன்னா பட்டர் அது மாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி, கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வந்து அது பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற பல்லாரி வெங்காயத்த போட்டு, கல்லாரி வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. டக்குன்னு வதங்கிரும். ஸோ அது வதங்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல கொடமிளகா. ஸோ அந்த கொடமிளகாவையும் போட்டு நீங்க நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ கொடமிளகா ரொம்ப கொழஞ்சிறக்கூடாது. நீங்க சாப்பிடுறப்ப உங்க வாயில வந்து கொடமிளகா கடிப்படணும். அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கொடமிளகாவ எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமா நகட்டி விட்டுட்டு, நம்ம வந்து 3 முட்டை நான் எடுத்திருக்கேன். ஒரு 2 பேருக்கு பண்றதுனால நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ நீங்க டயட்லாம் ஃபாலோ பண்றீங்க அப்டின்னா, நீங்க முட்டைக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு முட்டைய போட்டு லைட்டா நடுவுல வந்து கிளறி மட்டும் விட்டா போதும். ரொம்ப உடைச்சிடக்கூடாது. இல்லன்னா நூல் நூலா போயிரும் முட்டை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முட்டைய கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுட்டு, அதுல 2 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள். நீங்க கறி மசாலாக்கு பதிலா சிக்கன் மசாலாவோ, மட்டன் மசாலாவோ உங்க ஃப்ளேவருக்கு ஏத்த மாரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அத வந்து அந்த குடமிளகா, அப்புறம் அது மட்டும் இல்லாம அந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வந்து அது வதங்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அதோட சேர்த்து பெரட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப வந்து முட்டை உடைஞ்சிடக்கூடாது. முட்டை வந்து எப்படி இருக்கணும்னா, குடமிளகாய் எப்படி எந்த சைஸ்ல இருக்கோ, முட்டையும் அந்த சைஸ்ல இருக்கணும். ஸோ 2க்குமே டிஃபரன்ஸ் தெரியக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இதுவே வந்து பார்க்கறதுக்கு அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். சப்பாத்தி ஏதாவது பண்றீங்க அப்படின்னா, அது கூடயும் இந்த இப்ப பன்னீர் கூட ஒரு தொக்கு மாரி. ஸோ அதையும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ரைஸ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பாயில் பண்ணி தனியா வந்து எடுத்து ஆற வச்சுட்டேன். நீங்க ரைஸ் வந்து பண்றப்ப வந்து ஒரு 2, 3 ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து ஒட்டாம இருக்கும். ஸோ போட்டு நல்லா கெளறி எடுத்துட்டு ஃபைனலா பார்த்தீங்க அப்டின்னா, பெப்பர் தூள் தாங்க இதுல வந்து அல்டிமேட்டு. ஸோ உங்களுக்கு பெப்பர் தூக்கலா போட்டீங்கன்னா, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நான் இது குட்டி பாப்பா குடுக்கறதுனால கொஞ்சம் பெப்பர் கம்மியா போட்டுருக்கேன். ஸோ போட்டுட்டு நல்லா வந்து கெளறி விட்டீங்கன்னா, டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். டக்குனு ஒரு 10 மினிட்ஸ்ல பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் அது. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.